ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் விலாக் பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஈவினிங்காக திஷ்டி எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சுட்டேன். அப்படி வரும்போது பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, முல்லைப்பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அப்படியே வெளியில் நல்லா காத்தடிச்சிது. சரின்ட்டு அப்படியே வெளியிலே உட்காந்து நானும் அம்மாவும் கட்டினேன். பாப்பா வந்து படிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே பூ கட்டிட்டேன். பூ கட்டி முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து நான் டின்னர் பண்ணலாமேட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். டின்னருக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் குருமாவும் தான் பண்ணேன். சப்பாத்தி பண்ணுறப்போ சில டைமில் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு வந்து ஒரு 2-3 டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு மாவு எடுத்து நல்லா சலிச்சுக்கணும். சலிக்காமல் பிசைஞ்சிடக்கூடாது. சலித்த மாவில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவும் உப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 5 to 10 minutes நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மாவை திருப்பி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிட்டு மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறப்ப கொஞ்சம் மொத்தமாக இல்லாமல் மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி வந்து செய்கிறப்போ எப்போவும் மெல்லிஸாக தான் மாவு தேய்க்கணும். பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதே போல் சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக வந்து கல்லில் வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டு 2-3 வாட்டி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மேலே தான் நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். தோசை வேக வைக்கிற மாதிரி சப்பாத்தி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம டக்குன்னு திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்பதான் வந்து சப்பாத்தி ஹார்ட் ஆகாம இருக்கும். ஸ்டவ் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல போட்டு தான் ஃபுல் சப்பாத்தியுமே நம்ம போட்டு எடுக்கணும். சிம்லலாம் வச்சுட்டு போட்டு எடுக்கக்கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு சப்பாத்தியை ஸ்டார்ட் பண்ணி சப்பாத்தி போட்டு முடிக்கிற வரைக்குமே ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி 2-3 டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். மஷ்ரூம் குருமாவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். மஷ்ரூம் குருமா மாதிரியே இருக்காது, சிக்கன் மட்டன் குருமா மாதிரி தான் இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில். இதோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.